Hello everyone. நாம பார்க்கறது 10th மேக்ஸ்ல 3rd chapter algebraல exercise 3.15ல 4th question பாருங்க. The following table shows the data about the number of pipes and the time taken to fill the same tank அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்பர் ஆஃப் பைப்ஸை வந்து எக்ஸாவும் டைம் டேக்கன் வந்து ஒய் வேல்யூவாகவும் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு டேங்க் இருக்குது. ஸோ அந்த டேங்க் வந்து ஃபில் ஆகணும்னா இப்போ வந்து 2 பைப்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டேங்க் வந்து 45 மினிட்ஸில் வந்து ஃபில் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுவே 3 பைப்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா டேங்க் வந்து 30 மினிட்ஸ்லேயே ஃபில் ஆகிடுமா. இதுவே 6 பைப்ஸ்னா 15 மினிட்ஸ்லேயே ஃபில் ஆகிடும். 9 பைப்ஸ்னா 10 மினிட்ஸ்லேயே வந்து ஃபில் ஆகிடுது. அதாவது நம்பர் ஆஃப் பைப்ஸை வந்து பேஸ் பண்ணி அந்த டேங்க் வந்து ஃபில் ஆகுது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா ட்ரா த கிராஃப் ஃபார் த அபவ் டேட்டா, ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் வென் 5 பைப்ஸ் ஆர் யூஸ்ட். இப்போ நம்பர் ஆஃப் பைப்ஸ் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸோட வேல்யூ வந்து 5ன்னு கொடுத்துட்டு 5 பைப்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது எவ்வளோ மினிட்ஸில் வந்து அந்த டேங்க் ஃபில் ஆகும், அதாவது ஒய் வேல்யூ என்ன அப்படின்றத கேட்குறாங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பைப்ஸ் வென் த டைம் இஸ் 9 மினிட்ஸ். இங்கே வந்து நமக்கு ஒய்யோட வேல்யூ வந்து 9 மினிட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூ அதாவது எத்தனை பைப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, 9 மினிட்ஸில் அந்த டேங்க் ஃபில் ஆகிருந்ததுன்னா அப்போ அவங்க வந்து எத்தனை பைப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு டேபிள் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ டேபிள் அவங்களே கொடுத்துட்டதால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இது வந்து என்ன டைப் ஆஃப் வேரியேஷன் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ 2 3 6 9 இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இது இன்க்ரீஸ் ஆகும்போது ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று வந்து கூட டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து என்ன வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டேபிள் ஆல்ரெடி இருக்கிறதால ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறோம். டைப்ஸ் ஆஃப் variation as x increases y decreases, therefore it is a indirect or inverse variation சொல்லுவாங்க. சரிங்களா? inverse வேரியேஷன். சரியா? அடுத்தது இதுக்கான ஈக்குவேஷன். இன்டைரக்ட் வேரியேஷன்னா ஈக்குவேஷன் என்ன வரும், y is equal to k by x. அடுத்தது கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கேவோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து கொண்டு வரலாம். ஸோ இப்போ கே நமக்கு தேவை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த எக்ஸை இந்த சைட் கொண்டு போயிட்டோம்னா எக்ஸ் ஒய்ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் வேல்யூவை நம்ம டேபிள்லேருந்து எடுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ டேபிள் என்ன இருக்குது, 245ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ 2 into 45ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது, நமக்கு 19 கிடைக்குது. ஸோ இப்போ கேவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 90. ஸோ இப்போ இந்த கே வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கோங்க. y இஸ் ஈக்குவல் டு 90 டிவைடட் பை எக்ஸ். இந்த ஈக்குவேஷனை கிராஃப் போட்ட பிறகு நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். சரியா? இப்போது பேசிக்காக கண்டுபிடிக்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேபிளை பேஸ் பண்ணி கிராஃப் வந்து ட்ரா பண்ண போகிறோம். கிராஃப் ட்ரா பண்ணிட்ட பிறகு கேட்டிருக்க கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவை, பாயிண்ட்ஸ் தேவை இல்லையா? பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க டேபிளை பேஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, 2, 45, 3, 30, 6, 15, 9, 10. ஓகேவா? இப்போ கிராஃப் போயிடலாம். கிராஃப் பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் ஒய். சரியா? இப்போ இது வந்து எக்ஸ் வேல்யூஸ் என்ன இருக்குது, நம்பர் ஆஃப் பைப்ஸ்ன்னு இருக்குது. இது எக்ஸுக்கு எடுத்துக்கிட்டேன். ஒய் வந்து டைம் டேக்கன் இன் மினிட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் பைப்ஸ் எப்படி எடுத்துக்கிறேன், 1 2 3 4 5 எடுத்துக்கிறேன். டைம் டேக்கன் மொத்தம் 5 யூனிட்ஸ் டிஃப்ரென்ஸ் வர மாதிரி எடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குது, 2, 45ன்னு இருக்குது. ஸோ இப்போ எக்ஸில் 2, ஒயில் வந்து 45 இதோ இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு 2, 45. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குது, 3, 30. எக்ஸில் 3, ஒயில் வந்து 30. 3, 30. அடுத்தது 6, 15. எக்ஸில் 6, ஒயில் வந்து 15. 6, 15. அடுத்தது 9, 10. எக்ஸில் 9, ஒயில் வந்து 10. ஸோ இது ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்.
ஸோ இப்போ நமக்கு எப்படி வரும், கர்வ் வரும். இன்டைரக்ட் வேரியேஷன் இல்லையா, ஸோ அப்போ அது வந்து நமக்கு கர்வாக வரும். ஸோ கர்வ் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, நமக்கு 2 கொஷின் கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு ரஃபாக வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு அந்த பாயிண்ட்ஸை கொண்டு வந்து கிராஃபில் வந்து பிளாட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்ம கிராஃப் வரைஞ்சிடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்னது, find the time taken to fill the tank when 5 pipes are used. அதாவது x is equal to 5ன்னு சொல்லிட்டு எவ்வளோ டைமில் ஃபில் பண்ணியிருக்கும், ஒய்யோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ நமக்கான ஈக்குவேஷன் என்னது, y is equal to 90 divided by x. xோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இப்போ y is equal to 90 divided by 5. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5s are 5, ரிமைனிங் 4, 8 5s are 40. ஸோ இப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 18 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான பாயிண்ட்ஸ் எப்படி எழுதிப்போம், x, y 5, ஒய்யோட வேல்யூ நமக்கு 18 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது செகண்ட் கொஷின் என்னது, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பைப்ஸ் வென் த டைம் இஸ் 9 minutes. அப்போ ஒய்யோட வேல்யூ 9 minutesன்னு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பைப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஈக்குவேஷன் 90 டிவைடட் பை எக்ஸ், எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு தேவை. ஸோ எக்ஸை இந்த சைட் கொண்டு போயிட்டு ஒய்யை வந்து நம்ம இந்த சைட் கொண்டு வந்துடலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிவைடட் பை ஒய்ன்னு வருமா. ஸோ இப்போ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிவைடட் பை 9. எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, 10ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ இதுக்கான பாயிண்ட்ஸ் என்னது, 10, 9ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸையும் கொண்டு போய் கிராஃபில் பிளாட் பண்ணி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 5, 18, எக்ஸில் 5, ஒயில் வந்து 18. ஸோ 18 எங்கே இருக்குது பாருங்கள், 15க்கும் 20க்கும் நடுவில் இருக்குது. ஸோ அதை எப்படி எடுக்கணும், இது 15, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 5 யூனிட்ஸ் டிஃப்ரென்ஸ் வருதா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு நடுவில் குட்டி குட்டி லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 லைனும் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது 15, அதுக்கப்புறம் 16, 17, இது 18. இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது 18. இது அடுத்த 2 லைன்ஸ்க்கு அப்புறம் இது 19, அதுக்கப்புறம் நமக்கு 20 கிடச்சிடும். ஓகேவா? இந்த சென்டரில் ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனுக்கு முன்னாடி லைன் தான் நமக்கு வந்து 18 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 18 இங்கே வந்து ஸோ இங்கே 5, இங்கே 18. லைன் ட்ரா பண்ணிக்கலாம். எக்ஸில் 5ஆக இருக்கும்பொழுது ஒயில் நமக்கு என்ன கிடைக்குது, 18 கிடைக்குது. ஸோ அப்போ 5 பைப்ஸ் யூஸ் பண்ணும்போது டேங்க் வந்து 18 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு ஃபில் ஆகிடும். ஓகேவா? ஸோ அடுத்தது செகண்ட் ஒனுக்கு நம்ம என்ன பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 10, 9ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ எக்ஸில் 10, ஒயில் வந்து 9. இது 5, இது 10. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் 9 வரணும். ஸோ இப்போ இது 5, 2 லைன்ஸ் எடுத்துக்கோங்க, 6, 7, 8, 9. ஓகேவா? ஸோ இதுதான் 9. இது வந்து 10, 9. ஸோ இப்போ 10, 9 இந்த பாயிண்ட். ஸோ இப்போ ஒய்யோட வேல்யூ 9 minutes, அதாவது டேங்க் வந்து 9 minutesல ஃபில் ஆச்சுன்னா அப்போ எத்தனை பைப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, 10 பைப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கர்வ் ட்ரா பண்ணிடலாமா. இப்போ நமக்கு கர்வ் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க, y is equal to 90 divided by x. சரியா? ஆன்சர் எழுதிக்கோங்க. From the graph, first questionக்கான ஆன்சர், time taken when 5 pipes used equal to 18 minutes. அடுத்தது செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர், நம்பர் ஆஃப் பைப்ஸ் யூஸ்ட் வென் த டைம் இஸ் 9 minutes. எத்தனை பைப்ஸ் இருந்தது, 10 பைப்ஸ். இதுதான் ஆன்சர்.
ஸோ இன்டைரக்ட் வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம ரஃபாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கிராஃப் வந்து நம்ம கர்வ் வரையணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் நமக்கு கரெக்டான அக்யூரேட்டான ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் ஃபர்ஸ்டே கர்வை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அது மூலயமா நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா கர்வ் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. சில பேர் வளைச்சி போடுவாங்க, சில பேர் ஸ்ட்ரெயிட்டாக போடுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி போடும்போது உங்களுக்கு கிராஃப் வந்து அக்யூரேட்டான ஆன்சர் வந்து கிடைக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆன்சர் கிடைக்கும். அதனால் வந்து இன்டைரக்ட் வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் ரஃபாக நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸை கொண்டு வந்து கிராஃபில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த கர்வை வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிராஃப் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான், சம் முடிஞ்சுது.